கீழ வந்து ஐ திங்க் தேர் இஸ் எ லிமிட். இது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ரொம்ப உச்சகட்டமா போயிட்டு இருக்கு. தமிழ் ஸ்பேசஸ் ஐ திங்க் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இங்க எனக்கு என்னன்னு எல்லாரும் போறதுனால தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஃபேன் பேஸும் வந்து அடிபடுது. இந்த மாதிரி ஆளுங்களால. முடிஞ்ச அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கப்பா. இது வந்து ஒரு லிமிட்டேஷனை தாண்டி ஓவர் வல்கரா போகுது அது. கீழே விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேல வாங்க. சண்டை போடல, ஒரே ஒரு கொஸ்டின் தான். எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான். எனி விஜய் ஃபேன்ஸ், இப்போ யாராவது ஒரு விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, முக்கியமா அந்த ஜேடி கரண் அந்த பையன் எப்போதும் ஸ்பேஸ் போட்ட கீழே லெசனர்ல வருவாப்புல அந்த பையன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலையிலேயே அந்த பையன் டிபியை மாத்திட்டு ஏதோ வல்வரின் டிபியை மாத்திட்டு சுத்திட்டு இருக்காப்புல. ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது அவங்களோட ஸ்பேஸ் நேரத்துலாம் வந்து நிறைய லேடிஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து ஒரு பயத்துல ஒரு பிளாக்மெயில் பண்றதுனால தான் சப்போர்ட் பண்றாங்களோன்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்குது அவங்க மேல. ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அபியூசர்ஸுக்கு தெரியும். அந்த டிவிகே பார்ட்டி உமன் அவங்க வந்து அந்த ஸ்பேஸ்ல பேசுனவங்க எல்லாருமே ஒரு பயத்துல எங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போயிட்டாக்க நம்மளோட போட்டோவையும் மார்க் பண்ணி போட்டுருவாங்களோ, அந்த மாதிரி ஒரு பயத்துலதான் அவங்க சப்போர்ட் பண்றாங்களான்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா இல்லன்னு வைங்களேன், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இவங்க சப்போர்ட் பண்ணலன்னு வைங்களேன், அவங்களையும் வந்து அபியூஸ் பண்ணுவாங்களோ, அவங்களையும் வந்து மார்பிங் பண்ணி இந்த சோசியல் மீடியால போட்டுருவாங்களோங்கிற பயத்துல அவங்க வந்து வேற வழியே இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களோன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி பெரும்பாலும் வந்து இப்ப இருக்கிற தமிழ் பெண்கள் இந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. பொதுவா வந்து ஓரளவுக்கு வந்து நியாயத்தை பத்தி பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நியாயமே தெரியலங்கிறப்ப அந்த பயத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு தப்பை வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு கூட எனக்கு தோணுது. சொல்லுங்க. என்னைய தனியா ஒரு ஸ்பேஸ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க வேற. இதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டது நான் தானே. ஓகே. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட், இது டெலிகிராம் குரூப்பா, என்ன குரூப் இது? வாட்ஸ்அப் குரூப்பா, என்ன இது? இது வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ. ஒரு 2 days முன்னாடி நான் வந்துட்டு என்னைய வந்து ஆட் பண்ணி விட்டுருந்தானுங்க. என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட் இல்ல, பொலிட்டிக்கலி இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். சரி, அது பண்ணலான்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கேன்னா அதை வந்து ஒரு குரூப்ல ஆட் பண்ணிருக்கானுங்க. என்னமோ டி ஏதோ ஒரு இது லியோ கேங்கா என்னமோ போட்டிருக்கானுங்க. OTF லியோ கேங்னு மேல போட்டிருக்கு, ஒரு நடிகையோட போட்டோ போட்டு. ஆமா. அதுல வந்து எப்படின்னா என்னை ஆட் பண்ணானுங்க. எனக்கு வந்து அது ரிக்வெஸ்டா வந்து கிடந்துச்சு. அதுல பார்த்தா உள்ள கொடூரமா அபியூஸ்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னெல்லாமோ போட்டு என்னைய திட்டிலாம் வச்சிருக்கானுங்க, என்னோட நேம்லாம் போட்டு. சரி நம்மள திட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த குரூப்ல என்னெல்லாம் பேசியிருக்கானுங்க அப்படின்னு போய் பார்த்தாக்க, என்னைய ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளதானே காட்டும். அதுல பார்த்தாவே வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு. இவ்வளோ பேசி வச்சிருக்கானுங்க. அந்த அந்த அவங்க எதிராக பார்க்கக்கூடிய நடிகருடைய மனைவி, அவங்க பேர்லாம் சொல்லதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களால அந்த போட்டோ அதுல தெரியுது. அதுல அந்த அவங்க போட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல எல்லாத்துலயும் அது நான் தனியா இன்னொருத்தருக்கு அனுப்பியிருக்கேன். அவர் கேட்டாரு போஸ்ட் போடணும்னு. அவரு அது பிளர் பண்ணாம எனக்கு கொடுங்கன்னு கேட்டாரு. சரின்னு கொடுத்துருக்கேன். அதுலதான் அது வெளியே வந்திருக்கு. மற்றபடி நான் போட்டது ஃபுல்லா பிளர் பண்ணி தான். எனக்கு அதுல விருப்பமே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே போஸ்ட் போட்டுட்டேன் தனியா. போட்டதுக்கு அப்புறமே அப்பவே வந்து அவனுங்க குரூப்லயும் அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டானுங்க. மறுபடியும் அவனுங்க வந்து என்னைய பிளாக் பண்றதுக்கு இது பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. அவனை ஆனா என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அவனுங்க தனியா என்னைய பிளாக் பண்ணிருக்கானுங்க ஒவ்வொருத்தனும். சோ தட் எனக்கு என்னன்னா அவனுங்க பேசுறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. குரூப் இல்லையா,
அவனுங்க தனித்தனியா பிளாக் பண்ணிருக்கானுங்க. அவனுங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. என்னடா இது இவன் பிளாக் பண்ணாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க ஏதோ ஒரு வகையில. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிட்டு என்னையும் வெளியே தூக்கியிருக்கானுங்க. லெஃப்ட் ஆகி இப்ப புதுசா இன்னொரு குரூப் தொடங்கி இதே மாதிரி வேலையை ஆரம்பிச்சிருக்கானுங்க போல. அப்பவே நான் வந்து எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துட்டேன். இந்த ஜேடி கரண் இந்த நேம்ல இருக்கிறவனுங்க எல்லாம் அப்பவே எல்லாரையும் எடுத்து வச்சுட்டேன் ஸ்கிரீன்ஷாட் நமக்கு தேவைப்படும்னு. பார்த்தா நேத்திக்கு பார்த்தா உட்காந்து ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அதை ஷேர் பண்ணிட்டு வர இருக்கானுங்க. ஸ்டாப் அபியூஸ் அகைன்ஸ்ட் விமனு மண்ணாங்கட்டி மயிருன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி ஒரு ஹிப்போகிரைட்டா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து ஸ்டோரி போட்டுக்கிட்டு நான் இங்க இருந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் ட்விட்டர்ல. அங்க இருந்துட்டு பார்த்தா இந்த பொறுக்கி விக்டர்னு ஒரு தற்குறி நாயி என்னுடைய பழைய நான் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி வந்து விஜய் ரசிகனா இருந்ததுதான். நான் இருந்தவன் தான் இல்லன்னு நான் எங்கேயுமே சொல்ல. என்னுடைய வீடியோஸ்லயே நான் அவ்வளவு இடத்துல சொல்லியிருக்கேன். நானும் ஒரு முரட்டு அணிலா இருந்தவன் தான். இவனுங்களை விட பெரிய அணில் நாளாம். அங்க வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து உதவிகள் எல்லாம் பண்றப்போல நானும் அங்க கூட போய் நின்று வந்தேன். அதுக்கும் போட்டோஸ் இருக்கு. அதெல்லாம் இவனுங்க கிட்ட இருக்கானே தெரியாது. என்கிட்ட இருக்கு எல்லாமே. அந்த அளவுக்கு நான் முரட்டுத்தனமான ஒரு அணிலு. இவனுங்க என்ன நினைச்சுட்டானுங்க, என்னமோ நான் பிறந்ததுல இருந்தே திமுக பிறந்ததுல இருந்தே அதுல இருக்கேன் நான் என்னமோ சொன்ன மாதிரி இவனுங்க நினைச்சுக்கிட்டு இவனுங்க வந்துட்டு இந்த மாதிரி என்னுடைய பழைய வீடியோ எல்லாம் எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்தான்னு தெரியல. அந்த பொறுக்கி அதை எடுத்து கொண்டு வந்து போட்டு இங்க பாருங்க மக்களே, இவன் வந்து இந்த மாதிரி பழைய எங்களுக்கு நமக்கு துரோகம் பண்ணிட்டு 200 ரூபாய்க்கு அங்க போய் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் மயிறு சொல்லதுக்கு வக்கில்ல. இவனுங்க வந்து அழுதுகிட்டு இருக்கானு உட்கார்ந்துருந்து. இங்க போறங்க இவன் விஜய் ரசிகனா இருந்தோம். அவனுங்களுக்கு அது துரோகம் பண்ணிட்டானா. விஜய் ரசிகனா இருந்து நான் வந்து விஜய் அரசியல்ல எதிர்த்துட்டா அப்படியே ரசிக மனநிலையில அப்படியே கடந்து சாகணும்னு நினைக்கிறானுங்க. அந்த மாதிரி நம்ம இருக்க தேவையில்ல. நம்ம வந்து விஜய் அரசியல் ரீதியான நிலைப்பாடு நமக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அரசியலா நான் இப்ப ஜனநாயகன் படம் வரப்போ ஆளா நான் தான் போவேன். போய் பார்ப்பேன் என்ன நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல எனக்கு அது அரசியல் ரீதியா தான் கண்டிப்பா அந்த படம் இருக்கும்ன்றப்போ அதை விமர்சனம் பண்ணுவேன். அதுல வந்து நல்லா நடிச்சிருக்காருன்னா அதை வந்து நான் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்ல போறேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன். அது அது வந்து இப்ப தெளிவடைஞ்சு நம்ம இப்ப மாறிட்டோன்றப்போ இவனுங்களுக்கு அது வந்து துரோகமா அப்படியே வந்து திமுக வந்து துரோகமா கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, யாருக்கு வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போலாம். டிஎம்கேன்னு இல்ல. இவனுங்க கட்சியில இவனுங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எவன் அந்த கட்சியில இருப்பான் முதல்ல? அத சொல்லுங்க. ஒரு மனசாட்சி உள்ளவன் எப்படி அந்த கட்சியில இருக்க முடியும்? இவ்வளவு அபியூஸ் பண்றானுங்க. ஒரு எந்த கொள்கையை பத்தி பேசினாலும் அவனுக்கு வந்து அதுக்கான பதில் கிடையாது. இன்னமும் ரசிகர் மனப்பான்மையிலேயே இருந்துகிட்டு அதை வந்து அபியூஸ் பண்றதுங்கிறத வந்து அவனுக்கு வந்து ஒரு தொழிலாவே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அத வந்து கட்சி தலைமை கட்சி தலைவர் எல்லாருமே வந்து அதை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பதவியெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னா அப்ப அவனுங்க இன்னும் வந்து என்கரேஜ் தானே. அவங்க இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், ஓ இவன் அபியூஸ் பண்ணதுனாலதான் இவனுக்கு கட்சியில பதவி கொடுத்துருக்காங்க, அப்ப நம்ம இன்னும் 10 பேர் அதை எக்ஸ்ட்ராவா அபியூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தானே அவனுங்களோட மனப்பான்மை இருக்கும். ஏங்க நான் இப்போ இதெல்லாம் போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் இந்த பொறுக்கி விக்டர்னு ஒரு நாய் இந்த பழைய வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். நான் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது இப்படி இல்லாம பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கு அந்த வீடியோ எல்லாம் எனக்கே பாக்குறப்போ. அந்த வீடியோ எல்லாம் எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்தான்னு தெரியல. அது என்னோட இன்ஸ்டால இருக்கு. நான் இன்ஸ்டாவை பிரைவேட் ஆக்கிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே பப்ளிக்கா இருக்கிறப்போ எடுத்திருப்போம் போல இருக்கு. அதை பொறுக்கிட்டு வந்து இங்க கொண்டு வந்து போட்டு இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இத போட்டுக்கிட்டு எனக்கு நான் போய் கேக்குறேன், ஏன்டா நீ போட்டுக்கோ எனக்கு பிரச்சனை இல்லைன்னு டிஎம்ல போய் கேக்குறேன். அவன் சொல்றான் இந்த மாதிரி இது என்ன டீ குடிச்சியா அது இதுன்னு லூசுத்தனமா என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு அது சப்போர்ட் பண்ணிட்டு வரான் பாருங்களேன். இந்த மாதிரி உங்க கட்சிக்காக களமாடக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டா அதை மடமாத்தி விடுறதுக்கு இங்க பாருங்க ரசிகனா இருந்திருக்கான் நமக்கு துரோகம் பண்ணிட்டானாங்க அணில்களை எல்லாம் வந்து தூண்டி விட்டுக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வரவன் வேணா சமூக ஊடக பொறுப்பாளராம், சமூக ஊடக அணி பொறுப்பாளராம் இந்த அணில். இது வந்து இந்த நாய் வந்து இதை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். அதாவது ஒரு கட்சியோட பொறுப்பாளரா இருக்கிறவன் அவன் கட்சிக்காரன் அபியூஸ் பண்றான் நம்ம வந்து ப்ரூஃபோட எடுத்து காட்டுனாக்க உட்கார்ந்து இருந்து அழுது ஒப்பாரி வச்சது மட்டும் இல்லாம இங்க வந்து சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கானா. அப்ப எவ்வளவு பெரிய பொறுக்கிக்கு விஜய் அவர்கள் வந்து இது கொடுத்து வச்சிருக்காரு, பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காரு. பொறுக்கி பயல்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்து வச்சா இப்படிதான் இருக்கும் பொறுக்கி நாய்ங்க. ஓகே, இப்ப வந்து ராம சரி சொல்லு ராம. ராம் கேக்குதா? சரி பிரசன்னா தம்பி ராஜா சொல்லு கபிலா. அது என்ன டீப்
இல்ல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். இந்த மாதிரி நீ அபியூஸ் டிவிக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீ ஸ்பேஸ் போட்டிருக்க. உன் மேலேயே ஒரு கேஸ் உள்ள போகுது அடுத்த மாசம், தெரியுமா? அது என்ன கேஸ்ன்னு நான் சொல்லவா? இல்ல அது டீப்ல இருக்கே, என்னது? இல்ல உன் மேல ஒரு கேஸ் உள்ள போகுது, அது என்ன கேஸ்ன்னு நான் சொல்லவா அடுத்த மாசம்? இருக்கே, அது என்னது இது? இல்லப்பா, நான் சொல்லவா உன் மேல என்ன கேஸ் உள்ள போகுதுன்னு அடுத்த மாசம்? பாக்க டிபில ஒண்ணு வச்சிருக்கே, அது என்னப்பா அது? உனக்கு தெரியுமா அந்த விக்னேஷ் தெரியுமா? அந்த யூஎஸ்ல தம்பி, இருக்கார்ல, அவர் பொண்ணை நீ அபியூஸ் பண்ண இல்ல, அதான் தம்பி, அவர் வந்து அடுத்த மாசம் இந்தியா வந்தனே உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. ரெடியா இருந்துக்கோ, சரியா? டிபில என்ன இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்ல. ஏன் ஓடுற தம்பி? ஏன் தம்பி ஓடுற? ஏன் ஓடுற தம்பி? குமரன், கொஞ்சம் மேல வாங்கல. கபிலன் ப்ரோ, கேக்குதா? கேக்குது கணேஷ். என்ன ப்ரோ இவனுங்க இந்த அளவுக்குலாம் போயிருக்கானுங்க? எனக்கு இவனுங்க இந்த அளவிட இன்னும் ஒரு படி மேல போவானுங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன, இப்போ இவனுங்க வந்து என்னுடைய பழைய வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து போடுறாங்களா? இப்போ இது இருக்கிறவனுங்க கிட்ட கண்டிப்பா என் அக்கௌண்ட்ல இருந்து என்னோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வச்சிருப்பானுங்க. என்னோட குடும்பத்துல உள்ளவங்க போட்டோஸ் இதெல்லாம் கண்டிப்பா எடுத்திருப்பானுங்க. அது என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருக்கு. அத வந்து இந்த நாய்ங்க கண்டிப்பா எப்படியுமே ஆபாசமா தாக்குறதுக்கு வருவானுங்க. அதுக்கு பிறகு இந்த மயிராண்டிகளை நான் காட்டுற காட்டு எப்படி இருக்கும்ன்றது அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தெரியும் இவன் நினைச்சிட்டு இருக்கானுங்க ஒரு போட்டோ, விஜய் அண்ணன் போட்டோ வச்சுட்டு பொறுக்கி விக்டரு, இந்த கில்லி இது சுரா சேகர் இப்படி எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருந்தா இவனெல்லாம் பிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு இப்ப இவனுங்க அந்த மாதிரி லிமிட்டை தாண்டி போனானுங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கு இவனுங்களுக்கு. இவனுங்க பண்றதை நம்ம கொஸ்டின் பண்ணுனா அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம, திராணி இல்லாம, தெம்பு இல்லாம இந்த மாதிரி வந்து பொறுக்கித்தனமா வந்து சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கானுங்க அவனுங்களுக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய போட்டோஸ், உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸை எடுத்து அவனுங்க சோஷியல் மீடியால எடுத்து போட்டானுங்க அப்படின்னா நீங்க தாராளமா கேஸ் கொடுங்க. ஏன்னா அவங்களுடைய டீடைல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா? தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மட்டும் கிடையாது, நேர்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்கன்ற. அவனுங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. இவனுங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அரசியல் ரீதியா வந்துட்டு வர்றதுக்கு இல்லாம கோழைத்தனமா இந்த மாதிரி பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே வந்து இவங்களுக்கு என்ன வருமோ அதுதானே வரும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அப்ப அரசியல் பேசுங்கப்பான்னு சொன்னாங்க, ஊருக்கு உலகத்துக்கு மட்டும் வந்து நின்றுகிட்டு ஸ்டாப் அபியூஸ் அகைன்ஸ்ட் விமன் அப்படின்னு போட்டுக்கிட்டு அங்க வந்துகிட்டு அங்க ஒரு தனி குரூப் உட்கார்ந்து இருந்துகிட்டு இப்படி எல்லாம் வந்து பொம்பளைங்களை வந்து ஆபாசமா வைஷ்ணவி பொண்ணெல்லாம் வந்து அவ்வளவு கேவலமா சித்தரிச்செல்லாம் போட்டிருக்கானுங்க. அந்த பொண்ணை பார்த்தா இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு கேவலமா கேடுகட்டத்தனமா வந்து இவனுங்க இது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்க வந்து அரசியல் கட்சியா இவனுக்கு ஆட்சி அதிகாரம் ஆயிர வரை அந்த தூக்கி கொடுத்து இவனுங்க ஆண்டு அந்த நட்டு கிழிச்சிருவானுங்களா இவனுங்க. அந்த நேத்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போட்டாங்களே, என்ன ஸ்பேஸ் அது? விஜய் ஃபேன்ஸ் சைட்ல, டிவிகே சைட்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி போட்டாங்களே, அது என்ன ஸ்பேஸ் அது? விஜய் ஃபேன்ஸ் அதான் இந்த அபியூஸ், ஸ்டாப் அபியூஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கே அபியூசர்ஸ் எல்லாமே போட்டிருந்தானுங்க. அது கவனிக்கல பெருசா, நான் அதுக்குள்ள எல்லாம் போல. ஓகே, இப்போ அதுதான் இந்த டிபிங்களா? ஏதோ ஒரு டெவில் டிபி ஏதோ ஒன்று போட்டு வச்சு. ஆமா அவனுங்க எல்லாம் காமன் டிபி ஏதோ எவனோ ரெடி பண்ணியிருக்கான். அது காமெடியா இருக்கு அந்த டிபி வேற. அதை எடுத்து எல்லாரும் போட்டு வச்சு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல அது எதுக்கு அதை பண்ணிருக்காங்கன்னா, அவனுங்க யாரும் வந்து உமனை வந்து இனிமே அபியூஸ் பண்ணாதீங்கடான்னு அவங்களுக்கே ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அதை வச்சிருக்கானுங்க போல. சரி, நம்ம ஏன் ஒண்ணு பண்ணக்கூடாது? அதே டிபி அந்த கட்சி பேரை தானே போட்டிருக்கிறானுங்க. ஏன் அதே டிபி அதே இதுல டிவிக்கேன்னு போட்டு ஏன் எல்லாரும் வைக்க கூடாது? அதை விட பெட்டரான எல்லாரும் வைக்கலாம். அதோட பெட்டரான டிபி ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவனுங்க கார்ட்டூனா வரைஞ்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். யார் அந்த கார்ட்டூன் ஆர்டிஸ்ட்னு தெரியல. கணேஷ், எனக்கு ஒரு டவுட் கணேஷ். இது வந்து உள்ள வந்து அம்மாவையும் பொண்ணையும் எடுத்து வச்சு அவனுக்கு பேசியிருக்கிறானுங்க. கணேஷ காணோம், ரீஜன் பண்ணுவாப்ல. எனக்கு வந்துட்டு போகுது, கொஞ்சம் தூக்கி விடுது கபிலம் ப்ரோ. தூக்கி விடுதா?
ஆமா. என்ன 2, 3 தடவ தூக்கி விட்டுச்சு. நான் கிளியர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்பீக்கர் வாங்குனதுக்கப்புறம் தூக்கல. ஆனா எல்லாரையும் கொஞ்சம் தூக்கி விடுதுன்னு தான் நெனைக்கிறேன். கணேஷ் சொல்லுங்க கேப்டன் ப்ரோ, கொஞ்சம் வெளில இருக்கேன், சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட். அம்மாவையும் பொண்ணையும் எடுத்து வச்சு மாஃபிங் பண்ணி பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய சைக்கோ தாயலிங்களா இருக்கிறானுங்களே, எனக்கு ஒண்ணு புரியல. இவ்வளவு சைக்கோவா இருக்க வேண்டிய இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. இவனுங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு வேலை ஏதோ ஒரு 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சு இப்ப இவனுங்க என்ன பண்ணுவானுங்க ஆன்லைன்ல இருந்துகிட்டு? இல்ல ப்ரோ, இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேடையில ஏறி பேசுவாங்க, கூச்சமே இல்லாம சம்பவம் பண்ணிட்டோம்னு சரி, சொல்லிட்டு. என்னதான் பண்றது? எனக்கு நேத்து ஸ்பேஸ் போட்டு பேசினாங்கல்ல லேடிஸ், அவங்க வந்து இந்த என்னது இந்த வேறவங்க டிவிகே கட்சியில இருக்கிறவங்க நேத்து எல்லாம் ஸ்பேஸ் போட்டு பேசினாங்கல்ல. நேத்து ஈவினிங் தானே போட்டாங்க அவங்க. ஆமா. ஏதோ போல போட்டிருக்கிறாங்க, நமக்கு தெரியல. என் கேள்வி நான் அவங்கள்ட்ட முடிஞ்சா அவங்கள்ட்ட இது கண்ணுல கொண்டு போய் சேருங்களா, அவங்க பார்க்கட்டும், அவங்க என்ன கருத்து சொல்றாங்க தெரியட்டும். ஒரு குரூப் ஒண்ணு ஓபன் பண்ணி அந்த குரூப்புக்குள்ள இந்த மாதிரி போட்டோஸ உள்ள எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அதுக்கு ஹார்ட் ஸ்மைலி எமோஜி, இதுல அந்த பையன் கரண்றவன், அந்த பையன் வந்து டிபி மாத்திட்டு போயிட்டாங்க. அவன் டிபி மாத்திட்டு இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான், காலையில வரைக்கும் தான் அவன் வந்து டிபி ஒரிஜினல் டிபி வச்சிருந்தான். இப்ப காலையில வந்து டிபி மாத்திட்டு வல்வரின் டிபி வச்சுட்டு சுத்திட்டு போயிட்டு இருக்கிறான் அந்த பையன். அவன் என்னைய பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ. ஏன் தெரியல, காலையில வரைக்கும் இருந்தான். இப்போ நான் இந்த இதெல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் இப்ப பிளாக் இப்ப பண்ணிட்டான். எனக்கு ஒரு கேள்வி நிஷ்வின், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு அந்த குரூப்ல ஆட் பண்ணாங்கல்ல, அந்த ஆமா ஆமா குரூப்ல சொல்லுங்க. இது இல்லாம வேற ஏதாவது விஷயங்கள்லாம் உள்ள ஷேர் பண்ணி போனது, அதோட எஸ்எஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஏன்னா அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணி நீங்க ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணலாம். வேற எதுவும் இல்ல. இந்த வைஷ்ணவிய வந்து அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் வந்து பாண்டிச்சேரில இவனுங்க வந்து என்னன்னா, ஏதோ நியூ இயருக்கு போனப்போ அங்க பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு மாரி ஒரு பேட் வேர்ட் போட்டு, இந்த அதுப்பா ட்ரெஸ் பண்றாளுங்க, அப்படியே செம்மையா இருப்பாளுங்க, செம்ம கட்டையா இருப்பாளுங்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் அதுல பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் முதல்லயே போட்டுட்டேன். அதெல்லாம் இன்ஸ்டால இருக்கு, ட்விட்டர்ல இருக்கு. ஏற்கனவே நான் போஸ்ட்டா போட்டுட்டேன். விஜய் ம், அவர்கள டேக் பண்ணி, இவங்க தான் உங்க நெஞ்சுல குடியிருக்கிற ரசிகர்களா? இவங்கள தான் பெருமையா சொல்லுவீங்களான்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். அதுக்கு ம், தான் இவனுங்க இந்த வரத்து வந்தானுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் காலி பண்ணிட்டு ஓடிட்டானுங்க. அந்த கேப்ல கிடைச்சது எல்லாம் தான் இப்ப எடுத்து வச்சு போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னால அவனுங்களே வந்து ஒத்துக்கிட்டானுங்க. அதுல ஒருத்தன் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கான். அது என்னோட YouTubeல இருக்கு. ம், YouTube வீடியோ இப்ப லாஸ்ட் வீடியோ அதுதான். அதுல ஒருத்தன் ம், வாய்ஸ் மெசேஜ்ல சொல்றான், நம்ம மைனர் பொண்ணுங்களெல்லாம் அபியூஸ் பண்ணியிருக்கோம். மைனர் பொண்ணுங்களெல்லாம் அபியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ம், அது கேஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்லாம் பேசியிருக்கான். அப்படின்னா இவனுங்க நான் போனப்போ மைனர் பொண்ணுங்க யாரையும் அபியூஸ் பண்ண மாரி தெரியல. நான் அத பார்க்கல. ஆனா அவனுங்க வாயால தான் சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா நான் பார்த்திருக்கேன்னு நெனச்சிருக்கானுங்க. அப்ப அந்த ம், அவனுங்க ஃபோன வாங்கி அந்த குரூப்ல என்னலாம் பேசியிருக்கானுங்கன்றதெல்லாம் பார்த்தாக, கண்டிப்பா ஏதாவது வரும். மைனர் பொண்ணுங்கன்னா, இப்ப எந்த மாதிரிப்பட்ட பொண்ணுங்க? சோசியல் மீடியால மைனர் பொண்ணுங்கன்னா, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏதாவது ரீல்ஸ் போடுற பொண்ணுங்களா? இல்ல வேற ஏதாவது யாராவது குடும்பமா ஏதாவது ஃபோட்டோ போட்டுருக்காங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பொண்ணுங்களா? எந்த மாதிரி கேடு கெட்டவனுங்களா இருக்கானுங்கன்றத சத்தியமா கெஸ் பண்ணவே முடியல. இவனுங்கலாம் ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சு, வந்து திமுகவை எதிர்க்கிறானுங்களாம் இவனுங்க. ஆளுங்கட்சிய எதிர்த்து நாங்க தான் உங்களுக்கு போட்டின்னு வந்து நிக்கிறானுங்க. இதுல முதன்மை அரசியல் சக்தியாம் இவங்க கட்சி. இந்த லட்சணத்துல இருக்கானுங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியல் கட்சி இயங்குதுன்றதே ஒரு படும் கேவலமான ஒரு விஷயம். இல்ல, இதே மாதிரி விட்டா கரெக்டாவே இருக்காது ப்ரோ. அது மட்டும் தெரியுது. இப்ப கேக்குதா? கேக்குது ப்ரோ. சரி, என்ன பண்ண போறீங்க? அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ண போறீங்க? அது மட்டும் சொல்லுங்க. என்ன ப்ரோ பண்ண முடியும்? இவனை பண்ணிட வேண்டியதுதான், பண்றத மேக்சிமம். இப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போயிருக்கோம் எல்லாருமே. என் கேள்வி எனக்கு ஒண்ணு புரியல. இது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ரசிக மனப்பான்மையில உட்காந்து ஃபேமிலி அபியூஸ் பண்றது, மாஃபிங் போட்டோ எடுத்து போட்டு அதுல பான் வீடியோல எடுத்து போட்டு இது பண்ணி அதுல வந்து இவனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பில் அழகு கேக்குதா? கேக்குதுடா, கேட்டுட்டு தான் இருக்கேன். பேசுங்க. ஏன் இல்ல, கேட்டா வந்து இப்ப ஒரு பையன் மேல வந்தான் சொல்லிட்டு ஓட்டான். ஆனா என் மைக்கு முடிச்ச மேல வரமாட்டேங்கிறான்.
ஐடி டிசி மாத்திட்டு போறானுங்க. நேத்து யோகிய சிகாமணி மாதிரி பெண்களை அபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசினவனுங்க கடந்த காலகட்டத்துல இல்ல கடந்த ஒரு 5 வருடத்துல அவனுங்க விமன் அபியூஸ் மட்டுமே எடுத்து, அதாவது விமன் அபியூஸ் மட்டுமே எடுத்து போட்டோம்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்பேஸுக்கு மேல போகும். இங்க அரசியல்ல நீங்க அடிக்கிறீங்க, இது பக்கம் போறீங்க வரீங்க, எனக்கு அதெல்லாம் வேற. என் கேள்வி என்னன்னா சிம்பிள். இந்த அளவுக்கு ஃபேமிலி அபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இல்ல இந்த எனக்கு அளவுக்கு இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனவனுங்க இப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக என்னையும் இந்த மாதிரி பர்சனலா வந்து அபியூஸ் பண்ண சான்ஸ். என்னைய பண்றது பிரச்சனை இல்லை, என் குடும்பத்தை எல்லாம் தொட்டுட்டானுங்கன்னா நான் எந்த அளவுக்கு திருப்பி கொடுப்பேன்றதெல்லாம் அவனுங்களால எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. என் குடும்பத்தை என் குடும்பம் பக்கம் வந்துட்டானுங்கன்னு வைங்களேன், நான் இதை வந்து மிரட்டலா விட்டுக்கிறேன். இதை மிரட்டலா கூட எடுத்துக்கிட்டோம் எவனாலும். அவனுங்களை நான் எப்படி பழி வாங்குவேன்றதை அவனுங்களால எதிர்பார்க்க முடியாது. நான் சீரியஸா சொல்றேன். என் குடும்பம் கிட்டயோ என் பர்சனல் லைஃபுக்குள்ளேயோ வந்தானுங்க அவனுங்கன்னு சொன்னாக்க நான் அதுக்கப்புறம் சும்மாவே விட மாட்டேன். எந்த லெவலுக்கு வேணா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா நான் போவேன். உங்களுக்கு யார் யாருமெல்லாம் டவுட் இருக்கு நிஷ்வின்? எனக்கு எனக்கு நான் எப்படின்னா முன்னாடி இந்த விஜய் ரசிகனெல்லாம் இருந்தப்போ என் கூடவே வந்து சில பேர் சுத்துவானுங்க. அதாவது இப்போ தாவேக்கால தான் இருக்கானுங்க, கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளராக இருப்பானுங்க, பொறுப்புல எதுலையாவது இருப்பானுங்க. தெரியும் அங்க பொறுப்புல எல்லாம் இருக்கிற எல்லாரையுமே எனக்கு நல்லாவே தெரியும் அங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. அதுல ஒருத்தன் மேல எனக்கு செம்ம சந்தேகம் இருக்கு. அவனை என்ன நான் வந்து கூட இருக்கவங்க கிட்ட சொல்லி விசாரிச்சேன். ஆனா அவங்க வந்து அவன் எதுவும் பண்ணல போல இருக்குப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து நான் பிரைவேட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. என் அக்கௌண்ட்டை எடுத்திருக்கவே முடியாது. அப்போ என் கூட இருக்கிறவனுங்க தான் எவனாவது பண்ணியிருக்கணும்னு சொல்லி எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஆனா அவன் பண்ணல அப்படின்னு தான் சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னோட இதெல்லாம் லீக் பண்ணி விடுறதெல்லாம் அவன் அவன் பண்ணியிருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். இவனுங்க எப்படி எடுத்தானுங்கன்றது தான் எனக்கு சீரியஸா புரிஞ்சுக்க முடியல. இல்லைன்னா இவனுங்க அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னாக்க என்ன கட்சி மிரட்டுறாங்களா? உங்களை மிரட்டுறாங்களா? அது டிஎம்ல வந்து இந்த மாதிரிலாம் மிரட்டிட்டு தான் இருக்கானுங்க. அது மிரட்டுறது மிரட்டிட்டு இருக்கட்டும். அது என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு என்னன்னா என் பெர்சனல் இதுக்குள்ள வந்தானுங்கன்னு சொன்னா, என் பெர்சனல் ஸ்பேஸுக்குள்ள எவனா ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் நான் வந்து அவனுங்களை வந்து களி திங்க வைக்காம நான் விடவே மாட்டேன். அது என்னப்பா எங்க எப்படி எந்த சுத்தி நாங்க விஜய் அண்ணன், நாங்க விஜய் ரசிகர், விஜயை தொட்டா நாங்க விட மாட்டோம். இந்த டயலாக் மயர்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவனுங்களோட வச்சுக்கணும். இங்க வந்தானுங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். இது நான் சொல்லிக்கிறேன். இல்ல ப்ரோ, நிஸ்வின் ப்ரோ, அதுல என்ன பிரச்சனைனா இவங்கள்ட்ட எல்லாருமே அப்படிதான் இருக்கானுங்க. முக்காவாசி பேர் கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து இந்த மாதிரி அபியூசர்ஸா தான் இருக்கானுங்க. அதுல நம்ம யாருன்னு போய் சந்தேகப்படுறது முதல்ல அப்படிங்கறது தானே பிரச்சனையா இருக்குது. அதுதான் தெரிய மாட்டேங்குது. கட்சி பொறுப்புல இருக்கிறவனுங்களே இந்த தரத்துல இருக்கானுங்க. பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். நான் பேசுற கேக்குதா? கேக்குது. இல்ல இன்னைக்கு வந்து விஜயவே எடுத்துக்கோங்க. அவனு வந்துட்டு இங்க சும்மாலாம் கிடையாது. அந்த படத்துல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு அவனோட பர்சனல் எல்லாமே கேவலமான விஷயம் தான் நிறைய இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவனோட ரசிகர்கள் அப்படி இருக்கிறது தப்பு இல்ல. பட் ஆனா நம்ம நடிகரை பத்தி பேசுறாங்க, நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர், நம்ம வந்து தெய்வமா நினைக்கிற ஒரு மனுஷனை வந்து பேசுறாங்க, அவங்க ஃபேமிலி பேசுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நம்மளால அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியாது. சோ அப்ப வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றது நம்ம காட்டிதான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. சோ இன்னைக்கு பேசிட்டு போறவன் 4 பேர் வந்து உள்ள தூக்கி போட்டு 4 மிதிச்சானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற 4-5 பேரும் ஐடியா வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க. சோ இந்த வந்து ட்விட்டர்ல இருக்கிற ஒரு 4-5 பேரும் வந்துட்டு இங்க வந்து ஆச்சா பூச்சான்னு பேசுறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த கருவிலே வந்து அறுத்து எரிஞ்சலான்றேன் நான் இப்போ. சோ இங்க வந்து நம்ம பேசி இவனை வந்து நான் இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ணி போறேன் சொல்றதுக்கு சோ இவனை வந்து ஆஃப்லைன்ல என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணிக்க வேண்டியதான். சோ எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது வந்து பெருசா வந்து பூம் ஆகுமோ நம்ம அங்க பேசிக்க வேண்டியதுதான். என் கேள்வி என்னன்னா பில்லா, இப்ப அந்த சைடு டிவிகேல லேடி சைடு லேடி ஐடிவிங்க இருக்கும்ல, டிவிகே கட்சியில இருக்கும்ல. அதான் நான் அவங்க கிட்ட இருக்கிறவங்க வந்து 1-2 பேர் நீங்க இப்போ எஸ்டர்டே வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம்னு பேசக்கூடாது. சோனியான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து நேத்து பேசிட்டு இருந்துச்சுல. சோ பொண்ணா ஆன்ட்டியோ அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. அந்த அக்கா அந்த அக்கா
சோ அவங்களே வந்து ஒரு காலத்துல வந்து விஜய் ஃபேன்ஸே வந்து அபியூஸ் பண்ணிருக்காங்க. சோ மத்த ஆக்டரையும் அபியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல நேத்து இப்ப பசங்களே வந்து அதான் சொல்றேன். இப்ப இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இப்ப இந்த 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 மாதிரி குரூப் இருக்கு, இந்த மாதிரி குரூப்ஸ்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்றத சொன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா? குரல் கொடுப்பாங்களா இல்ல இல்ல பெண்களுக்காக? இல்ல 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 இல்ல. ஏன்னா அவங்களே வந்து அந்த கேட்டகரியில தான் இருக்காங்க. இப்ப அவங்க அபியூஸ் பண்ணதுனால தான் வந்து அவங்க கட்சியில வந்து அவங்க இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? சோ மத்த கட்சியில வந்து இப்ப பெர்சன்னா சரி அவங்க வந்து அந்த ஏரியால வந்து ஒரு 10 பேருக்கு நல்லா வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம போஸ்டிங் குடுக்கலாம்னு சொல்லிட்டு மத்த கட்சியெல்லாம் வந்து திங்க் பண்ணி அவங்களுக்கான ஒரு எக்ஸிக்யூட்டிவா ப்ரமோட் பண்ணுவாங்க. பட் ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து அபியூசர வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சோ இன்னைக்கு வந்து அவங்களோட கட்சி வந்து அந்த மாரி தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல கட்சியில போயிட்டு, இப்போ நீங்க நெறைய கட்சி தலைவர பார்த்துக்கோங்க. அவங்க கட்சிலலாம் இந்த மாரியா இருக்காங்க? இல்லல்ல. சோ இவன் கட்சியில மட்டும் எல்லாமே அபியூசர்ஸா இருக்காங்க அப்படின்னா, சோ அவன் தலைவன் கிட்ட இருந்து போறது தான் தொண்டர்கள். அது வந்து நம்ம மாத்தவே முடியாது. நம்ம ஆக்டர் பக்கம் வரும்போது நம்ம வந்து புடிச்சு அடிச்சுருவோம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். இது தெரியாம இல்ல. இது எல்லா விஜய் ஃபேன்ஸும் இத பண்ணிட்டே இருக்கிறானுங்க. இது தெரிஞ்சும் ஒரு கட்டத்துக்கு மேல தெரியாத மாரி நடிக்கிறாங்களா? இல்ல வேணும்னே அப்படிதான் நம்ம பசங்க உள்ள போனானுங்க, செஞ்சு விட்டுரு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உட்காந்து திருப்புறாங்களா? எனக்கு புரியல. இல்லண்ணா, அப்புறம் இன்னொரு விஷயம். நேத்து நடந்த ஒரு விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, அவனுங்க வந்து மத்தவங்க அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தாங்க. ம். சோ என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பம் வந்து Twitter சரி, Instagram சரி, எல்லா சோசியல் மீடியாலயும் பெருசா வந்து இதா கிரியேட் ஆயிருச்சு. அதுக்கு டோட்டலா வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. ஆஃப்லைன்ல இருக்கிற ஒரு பெர்சனுக்கு கூட தெரியுது அப்படின்னு இருக்கும்போது, இப்ப இவனுங்களோட சிச்சுவேஷன் வந்து அப்படிதான் இருக்கு. சோ அத மாத்தணும் அப்படின்றதுனால இவங்க வந்து வாண்டடா வந்து ஒரு ஸ்பேஸ் நேத்து போட்டானுங்க. பட் ஆனா அங்க வந்து நடந்த விஷயம் என்ன? அதுல பேசின எல்லாரும் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சோ இதையும் தாண்டி அவனுங்க ஒரு விஷயத்த மாத்தணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அது மாறாது என்னைக்குமே. இன்னைக்கு அபியூஸ் பண்ணிட்டானுங்க. சரி இது வந்து இன்னும் வந்து எத்தன நாள் வந்து இப்படியே பண்ணிட்டு இருப்பானுங்க. பண்ணட்டும். இன்னும் பண்ற வரைக்கும் பண்ணட்டும். சோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப போலீஸ் வந்து இவ்ளோ பேர் வந்து இங்க டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ வந்து போலீஸ் வந்து உண்மையாவே வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிம்மதிய வந்து கெடுக்காம பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, அவங்க வந்து அதுக்கு வந்து தே வில் டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தே வில் டேக் த ஆக்ஷன் வந்து இமிடியேட்டா வந்து அவங்க எடுக்கணும். சோ இப்ப நம்மளா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லி பண்ண முடியும். இவ்வளவு பேர் இங்க வந்து டேக் பண்ணி ஷேர் பண்ணியாச்சுன்னா, அவங்க அந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அத பார்க்கணும். சோ தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்களே வந்து நெறைய விஷயத்துல வந்து டேக் பண்ணி போடுறது, அவங்களே வந்து மார்க் பண்ணி போடுறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே அப்படி பண்ண கிடையாது. சோ இன்னைக்கு பண்றாங்கன்னா, சோ அவங்க வந்து அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இல்ல அவனுங்க திமுகவே உட்காந்து அபியூஸ் பண்ணி ஸ்பேஸ் போட்டவனுங்க. இல்ல ப்ரோ, அவனெல்லாம் தற்கொலை கூட்டம் ப்ரோ. அவனு ஒன்னா நம்பர் தற்கொலை கூட்டம் அவனுங்க. ஏங்க வினோத் நீங்க நீ கொஞ்சம் பாருங்களேன். நான் வந்து இப்படி ஒரு ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு நியாயமான கேள்வி. இதுல ஏதாவது அநியாயமா இருக்கா? நான் ஏதாவது இல்லன்னா வந்து இல்லாத விஷயங்கள இல்ல வந்து திங்க் எனக்கு பண்ணணும். ஒரு டவுட் நெஸ்வின், எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க உங்களை இந்த குரூப்ல ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி நீங்க இமிடியேட்டா வந்து உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ வெளில எடுத்து போட்டீங்க. அதனால வந்து உங்கள வந்து மிரட்டுறானுங்க. உங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ எடுத்து வெளில போட்டுருன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. நீங்க இல்ல, இல்ல. இமிடியேட்டா அப்படியெல்லாம் சொல்லல. நான் வந்து என்ன சொல்றேன்னா, அப்படியெல்லாம் அவனுங்க யாரும் மிரட்டல. ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் இது இவ்ளோ தூரம் என்னுடைய பாஸ்ட் விஷயங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்றதெல்லாம் எடுக்க முடிஞ்சவனுங்க, கண்டிப்பா என்னோட பெர்சனல் டீட்டெயில்ஸையும் வச்சிருப்பானுங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படி என்னோட பெர்சனல் டீட்டெயில்ஸ வந்து ஏதாவது அத வந்து இது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. இவனுங்க எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்தவனுங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இவனுங்க வந்து ஒரு விஷயம் நம்ம அவனுங்களுக்கு எதிரா பண்ணிட்டோம்னா, எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போவானுங்கன்னு நம்ம ஏற்கனவே நெறைய விஷயங்கள பார்த்தாச்சே. இவனுங்க ம். பின்ன என்ன அவ்ளோ இதுவா ஏன்னா அரசியல் இப்ப ஒரு ஒரு எதிரா நம்ம வந்து ஒண்ணு பேசுறோம்னா, அவதூறு எடுக்காம, இல்ல அபியூஸ் பண்ணாம என்ன அரசியலா பேசுவானுங்க. இதுக்கு ப்ராப்பரான ரிப்ளை குடுப்பானுங்க. இதுக்கு வந்து இல்லன்னா அக்கவுண்டபிலிட்டி எடுத்து மன்னிப்பு கேட்பானுங்க. இல்லன்னா இதுக்கு வந்து சரியான இத பண்ணுவானுங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இதுக்கு அவனுங்க எதிராட்டு பண்றது எல்லாமே அபியூஸ் ஆவும், தனி மனித தாக்குதலும், கொடூரமான இதுகளும் தான் இருக்கும். அது என்னைய பண்ற வரைக்கும் நான் டீல் பண்ணிப்பேன் இவனுங்கள. இது என்னோட பெர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள இன்வைட் ஆகி வந்தானுங்கண்ணா. அதுக்கப்புறம் உள்ளத அவனுங்க பார்த்துப்பானுங்க. அது யாரா இருந்தாலும் சரிதான். டார்க் டெவில். டார்க் டெவில் கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுப்பா. இல்ல இந்த மாதிரி எச்ச வேலை பாக்குறதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் தம்பி செடி உன்னால முடிஞ்சது நீ பண்ணு. சரியா? உட்காந்து
போஸ்ட் போட்டுட்டு இருக்கியா கேள்விப்பட்டேன். நாங்க வந்து நீ வந்து இன்ஸ்டாகிராம்ல இல்லையா, ஆனா நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒன்று எடிட் பண்ணி போஸ்ட் போட்டுட்டு இருக்கோமா. பழைய டெக்னிக் தான் ப்ரோ. போலீஸ்காரன் கேட்பான், இல்ல போலீஸ்காரன் கேட்பான், அப்ப வந்து உட்காந்து நீங்க பதில் சொல்லு சரியா. அப்போ இப்படியே இதே மாதிரி பதில் சொல்லணும். என்ன இந்த கோமாளி எமோஜி எல்லாம் போட்டு நீ பதில் சொல்லணும், பாத்துக்கோ சரியா. ஏங்க இதெல்லாம் எப்படிங்க எடிட் பண்ண முடியும்? அந்த அக்கவுண்ட் மெம்பர்ஸோட போட்டோ வரைக்கும் நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அவனுங்களை ட்ராக் பண்ணி அவனுக்கு பிடிச்சாவே வந்து அவனுங்க வாயில இருந்து உண்மையை வர வச்சிடலாம். சரி ஒண்ணு பண்ணுங்க இதெல்லாம் வந்து நிஷ்வின், எனக்கு தெரிஞ்சு அதை நீங்க டாக்குமெண்டேஷனா வச்சு ஃபைல் ஒண்ணு பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து இது எடிட்டட் கிடையாது, ஒரிஜினல். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் குரூப்பை கலைச்சிருப்பானுன்னு நினைக்கிறேன். ஏங்க அந்த குரூப்பை ஏற்கனவே கலைச்சிட்டானுங்க. குரூப் இல்ல இப்போ புது குரூப் ஆரம்பிச்சிருப்பானுங்க. நான் அது என்னோட வீடியோல நான் கிளியரா அவங்களுடைய அந்த ப்ராசஸே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். என்ன பண்ணுனானுங்க ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளியரா எடுத்து போட்டிருக்கேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இது வந்து இந்த வீடியோல வந்து பாதியா இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் அவனுங்க என்ன பண்ணானுங்க ஏதுன்ட்டு. இல்லங்க எனக்கு என்னன்னா இப்போ இந்த குரூப்னு வந்துச்சுன்னா அட்மின் வரும்ல, யார் அட்மின்? அட்மின் தெரியலையே. அதுல மெம்பர்ஸா இருந்தவனுங்கள எத்தனை பேர் மெம்பர்ஸ் அந்த குரூப்ல? 103 பேர் இருந்தானுங்க. ஓகே. இதுல இந்த ட்விட்டர்ல இருக்கிற ஐடிஸ் எத்தனை ஐடிஸ் இருக்கும்? விஜய் ஃபேன்ஸ் ட்விட்டர் ஐடிஸ்ல. ட்விட்டர்ல இருந்துன்னு பார்த்தா இது ஒண்ணுதான் என் கண்ணில் நோட் பண்ணி இருப்பானுங்க. ஆனா எனக்கு இந்த ஐடியா நான் வந்து இந்த ட்விட்டர்ல எல்லாம் போஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்திருக்கேன் இல்லையா. ஸோ எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் இருந்துச்சு. மற்றபடி இந்த தாவேகா கொடி வச்சுக்கிட்டு இந்த விஜய் போட்டோ வச்சுக்கிட்டு இதெல்லாம் நிறைய ஐடியாஸ் உள்ள இருந்துச்சு இந்த 103 பேர்ல. ஆனா இந்த ட்விட்டர்ல வந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டுக்கிட்டு கம்பு சுத்துற ஆள்ல அந்த ஒரு நபரை மட்டும் தான் நான் பார்த்தேன். அதனால அதை மட்டும் எடுத்து இது பண்ணேன். ஆனா எனக்கு என்னன்னா இவங்க வந்து இப்படி இதை நம்ம கேள்வி நியாயமான கேள்வி கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்ல முடியாம என்னமோ மாதிரி அழுறானுங்க வந்து இருந்து என்னோட பழைய இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாருங்க இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டானுங்கன்னா அது கொண்டு வரதே யாருன்னா சமூக பொறுப்பாளர், சமூக ஊடக அணி பொறுப்பாளர், சமூக ஊடக ஆனா இவங்க சமூக வலைத்தளம் இல்ல ப்ரோ. ஆனா இவங்கதான் வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க. பிறப்புக்கும் எல்லா டேக்லைனுக்கு உண்டான அர்த்தம் கூட தெரியாத நாய்ங்க. ஏண்டா இதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றவன் யாருன்னு பார்த்தா எவனோ ஒரு குட்டி குஞ்சா அணில்னு இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இவங்க கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்கிற ஒரு நபர் வரான். அது வந்து ஏதோ போஸ்ட் போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன டிஎம்ல வந்து மிரட்டுறான், கொலை மிரட்டல் கொடுக்குறான்னா கொலை மிரட்டலே கொடுக்கல. நான் அவனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், நான் சொன்னேன் இங்க சொல்றதுதான் அதே தான் நான் அங்கேயும் சொல்றேன். நீ இந்த லிமிட்டோட இருந்தனா நல்லது. இதுக்கு மேல போனானே நீ சமூக ஊடக அணி பொறுப்பாளரா இருக்க இல்லையா, அந்த பொறுப்பு மயிரெல்லாம் எப்படி நாங்க இது பண்றோன்றதை நீ பாரு. நீ அங்கதானே இருக்க. போக்கிற விக்டர் ஒரு பேரு இருந்துக்கோ, போட்டுக்கோ. இந்த லிமிட் வரைக்கும் இருக்க பிரச்சனை இல்லை. இதை தாண்டி போனான்னா அதுக்குள்ளதான் அவன் அனுபவிப்பான். இவனுங்க வந்து இப்படி ஒரு அபியூஸ் பண்ணதுக்கு சப்போர்ட்டிவா வரானா இப்ப இவனுங்க எப்படிப்பட்டவனுங்க? அன்னைக்கு என்னன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துறானுங்க. எல்லாம் பொறுக்கி எல்லாம் வந்து ஜெயில அக்யூஸ்டா கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள தள்ளுனவனுங்களுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நியாய நீதி கேட்டு. இன்னைக்கு என்னன்னா ஒருத்தன் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த குரூப்ல இருக்கான், அதை தட்டி கேட்காம ஒரு தாவேக்காரன் உட்காந்துக்கிட்டு இருக்கானு அதை கொண்டு வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணா அதுக்கு வந்து உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருக்கானு வந்து விஜய் ஃபேனா இருந்து இப்படி இவங்களை ஏமாத்திட்டா அப்படின்ட்டு. என்னடா இது குழந்தைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அரசியல் கட்சி நடத்தீங்களா இல்ல குழந்தைகள் அணிலாம் இதுதான் வச்சிருக்காங்க போல இருக்கு. உன் வீடியோ வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாக்கணும். நீ யாரா? ஏண்டா நீ யார் தம்பி? புதுசா இருக்க? சொல்லுங்க, என்ன பேச, என்ன பிரச்சனை? கேளுங்க, பேசுவோம். யாரு பேசுறது? யார்கிட்ட பேசுற? யாரப்பா அது? ரொம்ப பேசுறேன்டா. நிசம் தானே நீ? தம்பி உங்க பேரு? அவனை இவனெல்லாம் இந்த ஒருமையில பேசணும்னு வச்சுக்க. ஒழுங்கா மரியாதையா பேசு சரியா? நீ மரியாதையா பேசுறியா? அணில் குஞ்சுன்ற நீ யார்? நீ சமூக செயல்பாட்டாருன்னா ஒரு நிமிஷம் அணில் கொஞ்சம் தாண்டா சொல்ல முடியும் பைத்தியக்காரன். 200 ரூபாய்க்கு கொத்தடி மேல பாக்குற உனக்கு என்னடா மரியாதை கொடுக்க முடியும்? மயிறு தம்பி கோவப்படுறது தம்பி கேக்குதா? ஏண்டா நம்ம பண்ணாத அடுத்த குடும்பத்தை நம்ம பண்ணாத அபியூஸாடா ப்ரோ? இவனா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் அசிங்கமாவது இவனை பார்த்தாலே. அதான் டிவிகே காரனுங்க அவங்களோட மென்டாலிட்டியை தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் எவன் வந்து பேசினாலும் நீங்க எல்லாம் ஒரு ஆளு. அப்ப நீங்க தம்பி இரு ஏன் பதற? மேல ஒரு ஃபீஸ் ஒண்ணு ஷேரா இருக்குல்ல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். இங்க பேசுறது யாரு? 200 ரூபா ஊத்தி அது இது யூடியூப் நடத்துறாங்க. சரி, நீங்க என்ன பேசுறீங்க? ஆக்கப்பூர்வமா பேசுறீங்களா? ஆமா,
என்ன ஆமா? ஏண்டா உன பேசுறோம் இன்னைக்குதா உன்ன பதிலுக்கு பேசணும் வச்சுதோ. ஒரிஜினல் போட்டோ வச்சு பேசுறேன்டா. டேய் என் ஒரிஜினல் போட்டோ ஃபேக் ஐடி இல்ல. நான் என் போட்டோ இருக்கு பாரு டிபி இல்ல பாத்தியா? உன் போட்டாங்க அவன் போட்டாங்க. இங்க பேசுற எத்தனை பேர் அவன் போட்டோ வச்சிருக்கீங்க? ஏன்டா எதுக்குடா போட்டோ வச்சாக்க அதை எடுத்து அபியூஸ் பண்ணி மார்க் பண்ணி போடுறதுக்கா? ஃபேக் ஐடி வச்சு சுத்துறாங்க. நீ உன் போட்டோ வச்சுட்டு பேசுற நான் பேசுறா. நீ ஓகே அவனு தெரிஞ்சிரு போதும். ஓகே அதான்டா எதுக்குடா போட்டோ வேணுங்கிற மார்க் பண்றதுக்கா? என்ன மார்க் என்ன நீ என்ன உலக அழகி மார்க் பண்ணி இது பண்றாங்க? ஆறா நீ கோமாளியே ஏன்னா உலக அழகி. ரோமியோ பதறாத, பொறுமையா அந்த பையன் பேசட்டும், அப்புறம் பேசு. என் கேள்வி சிம்பிள் தான். நீ யோகியமன் தானே? நாங்களாம் உத்தமன் இல்ல, யோகியன் கிடையாது. நீ யோகியன் தானே? அந்த மேல இருக்கிற அந்த ட்வீட் உள்ள இருக்கிற ஸ்கிரீன்ஷாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏண்டா சினிமா சண்டையில யாரா அபியூஸ் பண்ணல? சினிமா சண்டையில இருக்கும்போது என்ன? டேய் இது சினிமா சண்டையாடா உனக்கு? இல்ல இது சினிமா சண்டையாடா உனக்கு? சொல்லு. இது சினிமா சண்டை. ஏண்டா இல்ல அடுத்தவங்க குடும்பத்தை போட்டு காலேஜுக்கு போற டைம் ஆகலடா உனக்கு? இல்ல காலேஜ் போற இருடா. அடுத்தவங்க குடும்பத்தை போட்டு பானை கேஸ்ல போட்டு இது போட்டு அதுல வந்து ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல போட்டு நீ இது பண்றதுக்கு வந்து சினிமா போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டெய்லி உன் போஸ்ட் எப்படி போட்டுட்டு இருக்க? நீ எதுக்கு விஜய் டெய்லி மார்க் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? அதான் நான் இந்த மாதிரி ஏதோ போட்டுறேன். நீ அடுத்து குடுத்து நீ அபியூஸ் பண்ணது எவ்வளவு இது இருக்கு? ட்விட்டர்ல போனா இன்னும் இருக்கு. நீ பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பேசு. நீ பேசலையா? எவ்வளவு பேசிருக்க? என்ன பேசுன? சினிமா சண்டை எப்பயும் நடந்ததெல்லாம் கொண்டு வந்து இப்ப பாருங்க மக்களே, இங்க பாருங்க மக்களேனா நாங்க சேஞ்ச் ஆயிட்டோம், வந்துட்டோம்ல, மாறிட்டோம்ல. சினிமா சண்டையெல்லாம் இருக்கதான் செய்யும். ஒரு காலத்துல அசிங்க பேசுறது இப்ப மாற மாட்டானா? இல்ல மேல பாடுறா, நீயே கொஞ்சம் கண்ணை திறந்து மேல பாடுறா. அந்த பையன் ஏன் டிபி மாத்திட்டு போனா? எனக்கு இது மட்டும் சொல்லு. அவன் டிபி மாத்தனா அது நானா பீப்பிள் சொல்ல முடியும். அவன் டிபி மாத்தினதுக்கு கூப்பிட்டு அவன் தான் உள்ளதுக்கு இல்ல அவன் பொய்யுன்ற நீ உன் பண்ற. அப்ப உள்ள கேஸ் போடுங்க, உள்ளதுக்கு வைங்க அப்படின்னு போறாங்க. செய்ய மாட்டேங்கலடா. கேஸ் கொடுக்க போறோம், நான் கலெக்ட் பண்றோம் பண்ணு. நீ என்னென்ன பேசுறது உன் மேல கலெக்ட் பண்றோம். கேஸ் கொடுக்கதாண்டா போறோம். நாங்க வந்து அரசியல் ரீதியா உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாமா? டிவிக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. எவன் அபியூஸ் பண்றானா தப்பு, கேஸ் போடுங்க, உள்ளதுக்கு வைங்க, புத்தி வரட்டும். ஆனா நம்ம எப்படின்னு நம்மளும் பார்க்கணும். நீங்க போட மாட்டீங்க. ஏண்டா போடுறா, ஏண்டா இது வம்பா போச்சு. சார் என்ன கைது பண்ணி அவனே போவானா? சார் என்ன அபியூசர் சார் என்ன கைது பண்ணி அவன் சொல்லுவானா? நீ தான் சொல்றல ஆதாரம் இருக்கு எவிடன்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் கரெக்டா ஃபைல் பண்ணுங்க, கேஸ் கொடுங்க. கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க. ஏற்கனவே இந்த பக்கம் தப்பா நாய் சார்கில் இவன் வேற கத்திக்கிட்டு தப்பு யார் வேணாலும் கேட்கலாம். கரெக்டா? இல்லங்க, ஒரு 10 வாட்டி பேச போடுறேன், கேஸ் கொடுக்க போறேன், இது பண்ண போறேன், பண்ணுங்கன்றேன். அப்பதான் புத்தி வரும். ஒரு நிமிஷம் ஈரன், ஏன் பதற, ஏன் துடிக்கிற? இரு என்னன்னு கேளு. சொல்லுப்பா நிஷ்வின். இது அந்த ஜேடி காரன் வந்துட்டு ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வேறையாம். யூபிஎஸ்சி இல்ல, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா. அவர் வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து நிஷ்வின் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க, கை தூக்குனீங்க. இப்ப கேக்குதா உங்களுக்கு? பேசிட்டு தான் இருக்காரு அவர், பேசிட்டு தான் இருக்காரு கபிலம் ப்ரோ, உங்களுக்கு தான் கேட்கல போல. அப்படியா? சரி, நீங்க பேசுங்க, நான் பக்கெட் கிளியர் பண்றேன். இந்த ஜேடி கரண் வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வேறையாம். இவர் இந்த லட்சணத்துல வந்து இவர் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பேசுறீங்க நீங்க? டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா இப்ப எப்படி எங்களுக்கு புரியல. எவ்வளவு ஹிப்போக்ரேட்டா இருக்காங்கன்னு பாருங்களேன். இவனுங்களெல்லாம் நம்ம இப்படி எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கிறப்போ நம்மள வந்து இப்படி அபியூஸ் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்க. கேட்கிறவன் யோக்கியனா இருக்கு. நாம டிஎல போய் பார்த்தா கரெக்டா இருக்கு. டிஎல போய் பாரு, ஏதோ அபியூஸ் இருக்கான்னு அது நான் பேசலாம். நான் தைரியமா காலை தூக்கி விட்டு நான் பேசுவேன். அவன் இங்க பேசுறவன் பாதி பேர் ஐடிக்குள்ள போய் பார்த்தா அபியூஸ் ஒரு லேடி சம்பந்தமா எதுவும் இருக்க கூடாது. தம்பி கருத்தை கரெக்டா பேசணும். சரி தம்பி, நீ ஏன் ஐடிக்குள்ள போய் பாரு, நான் யார அபியூஸ் பண்ணிருக்கேன்னு. நான் யாரையும் அபியூஸ் பண்ணல, நான் எக்ஸ்போஸ் பண்ண எனக்கு தகுதி இருக்கு இல்லையா? என்ன ஒண்ணு இருக்கான்னு பாரு. பேசுறவன் நம்ம எப்படி இருக்குன்னு பேசணும். ஓகே சரிடா தம்பி, நான் போட்டிருக்கேன் பாரு, போய் பாரு. நான் எதுலயாவது யாரையாவது அபியூஸ் பண்ணிருக்கேன் பாரு. அபியூஸ்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு வா பாப்போம். இல்ல இப்போ சொல்றேன் தம்பி, இந்த உரிமையில பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நல்லா இருக்காது பாத்துக்க. ஒழுங்கா வாங்க போங்க, புரியுதா? தம்பி மாதிரி தான்டா இருக்க பைத்தியக்கார.
தம்பி மாதிரி தானே டேய் இருக்கிற. தம்பி டிபில டிபில ரெமோன் தம்பி இருக்கிற டூரமோ பைத்தியம். தம்பி டூரமோ டூரமோவா டி ரமோவா தம்பி இங்க சொல்றத கேளு. நீ திருப்பி திருப்பி வந்து ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு இன்னொருத்தவங்க பண்ண தப்ப நியாயப்படுத்தி அதை காரணம் காமிச்சிட்டு நார்மலைஸ் ஒருத்தன் பண்ணதை பண்றதுக்கு தப்பு மேல பண்ண வந்திருக்க நியாயப்படுத்தாத. நீ புரியுதா? எல்லாம் அது வந்து தப்பு. நீங்க தப்பு பண்றீங்களா? நீங்க தப்பு பண்றீங்களா? உங்க கட்சிக்காரன் தப்பு பண்றானா? இங்க பாரு சொல்றத கேளு. இங்க முதல்ல சொல்றத கேளு, அதுக்கப்புறம் நீ பேசு. நீ தப்பு பண்றீங்களா? உங்க கட்சிக்காரன் தப்பு பண்ணிருக்கானா? அவனை நீங்க முதல்ல தட்டி கேளுங்க. நீங்களே வந்து அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்பனாக்கா இங்க பொதுமக்களா இருக்கிறவங்க, வேற பிரான்ஸ்ல இருக்கவங்க, அவங்க யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல இதை புரிஞ்சுக்கோ. என்ன எதுக்கு வந்து இங்க புரிஞ்சு எல்லாரும் வந்து திருப்பி திருப்பி பேச வேண்டியது இருக்குன்னா, நீங்க வந்து அவங்க இங்க வந்து அவங்க இருங்க. பண்றதுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவங்கள வந்து என்கரேஜ் பண்றீங்க, அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து எனேபிள் பண்றீங்க. அந்த மாதிரி தப்பு பண்றவங்கள தொடர்ந்து வந்து நீங்க வந்து இதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் பிரச்சனை இங்க வருது. புரியுதா? இங்க வந்து சும்மா வந்து இங்க யாரும் வந்து ஸ்பேஸ் போட்டு உட்காரல. எப்ப வந்து நீங்க வந்து இங்க பாரு சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் பேசியா, அதுக்கப்புறம் பேசு. நீ பேசுறதே ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் பேசு. நீ என்ன பிரச்சனைனா அதனாலதான் நீங்க வந்து அவங்கள வந்து எனேபிள் பண்றீங்க, அவங்கள என்கரேஜ் பண்றீங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து தப்பு பண்ணா கூட அதை வந்து நீங்க வந்து அவங்கள வந்து அப்படியே காப்பாத்தி விட்டு அதனால நிறைய பேர் அதை பண்றாங்கிறத இங்க சொல்றோம். நீங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டாக்க யோ திருப்பி வந்து நீங்க வந்து ஒழுங்கா, அவன் வந்து ஒழுங்கா, இவன் வந்து ஒழுங்கா அப்படிங்கிறீங்க. ஸ்டாப் இல்ல பண்ணி இல்ல பண்றீங்க. ரெமோ நீங்க வந்து அபியூஸ் பண்ணது இல்ல, கரெக்டா? நீங்க சொல்றபடி நீங்க வந்து ஒழுக்கமா இருக்கீங்க, அபியூஸ் பண்ணது இல்ல, நல்லது மட்டும் தான் பேசுறீங்க. நாங்க வந்து அபியூஸ் பண்ணிருக்கோம், யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. அபியூஸ் பண்ணாத நீங்க ஏன் இதுக்கு அகைன்ஸ்டா பேசல? ஏன் வந்து முட்டு கொடுக்க மட்டும் மைக் வாங்கிட்டு வரீங்களே? தனியா ஒரு ஸ்பேஸ் வாங்கி நீங்க பேச வேண்டியதானே? ஒரு ஸ்பேஸ்ல மைக் வாங்கி பேச வேண்டியதானே அதுக்கு அகைன்ஸ்டா? இல்லன்னா நீங்க ஒரு ஸ்பேஸ் போட வேண்டியதானே? நாங்க வந்து உட்காரணும். எதுக்கு நான் பேச போடணும்? நான் எதுக்கு இது பண்ண வந்திருக்க? அபியூஸ் பண்ணவனுக்கு எல்லாம் மார்க் பண்ணவனுக்கு எல்லாம் சப்போர்ட்டா பேசதானே வந்திருக்க நீனு? அப்படியே உன்ட்ட சொன்னா சப்போர்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா அப்ப ஏன் இங்க யாருமே பேசக்கூடாதுன்னு எதுக்கு வந்து பேசிட்டு இருக்க நீனு? நீயும் பேச மாட்ட, ஒண்ணு உதவாக்கறியா வீட்டுல உட்கார்ந்து இருப்ப, யாரும் பேசவும் கூடாதுன்னு வந்து குறுக்குல வந்து படுத்துக்கிற. என்ன தாண்டி பேசுங்க. அறிவு இருக்கா நீ பேசுறதுல ஏதாவது? நீ ஒண்ணு தைரியமா வந்து பேசணும், இல்ல பேசுறவங்களே விடணும். குறுக்குல வந்து எதுக்கு நீ வந்து நின்று இருக்க? அறிவு இருக்கா? ஃபர்ஸ்ட் நீ பேசல அறிவு இருக்கா? மேல ஸ்கிரீன்ஷாட் போட்டாச்சு, அத என்ன பண்ணலன்னு சொல்லி போட்டாச்சு. ஏடா ஃபேன் ஃபைட்னா நீங்க அபியூஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு போட்டுட்டு இருப்பீங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு 2 நிமிஷம் பேச விடுங்கடா. இத்தனை பேர் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் ஒன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ சொல்லிட்டு எல்லாம் போக வேணாம். இப்ப என்ன பேசினாங்க? 2 பேர் பேசினாங்க. அதுல ஒரு ஆள் இப்ப வெளில தள்ளி விட்டுருச்சு, மறுபடியும் வருவாப்புல. ஒயிட் பேர் மட்டும் உன்கிட்ட பேசினாப்புல. இப்ப டார்க் டேவில் வந்து உன்கிட்ட கேட்டாப்புல. அவ்வளவுதானே? இப்ப என்ன ரவுண்டு கட்டே இது பண்ணாங்க? நீ தானே தம்பி மேல வந்து முட்டு கொடுத்த. சென்ஸா பேசினா குறுக்கு வர போறது இல்லப்பா. நீ வந்து அது கரெக்ட்ன்ற மாதிரி பேசுற, அதனாலதான் சொல்றோம். நீ கரெக்டா பேசு, நீ ஒன்னும் யாரும் பேச போறது இல்ல குறுக்கு பேசு. தாயையும் பையனையும் கம்பேர் பண்ணி எடுத்து வச்சு பான் இமேஜஸ்ல எடுத்து வச்சு போட்டோ போட்டு அதை உள்ள குரூப்புக்குள்ள போட்டு இன்ஸ்டாகிராம் குரூப்பாங்க நிஷ்வின், இன்ஸ்டாகிராம் குரூப் இருப்பா போட்டு அங்க உட்காந்து போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை எடுத்து போட்டு ஹார்ட் விட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு. இன்னொன்னு என்ன பண்றீங்கன்னா, இந்த பக்கம் ஆன்லைன்ல ட்விட்டர் சைட்லாம் உள்ள வந்துட்டு தளபதி அப்படின்னு சொல்லி ஐடி ஓபன் பண்ணி என்னுடைய வாக்கு, என்னுடைய குடும்பத்தோட வாக்கு வந்து தளபதிக்கு தான், டிவிகேக்கு தான் அப்படின்னு சொல்லி இங்க அஜித் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஆதரவு கேட்கணும்னு சொல்லி உட்காந்து ஒவ்வொரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான மனநிலை? இல்ல நீ வந்து மீட் போட்டு மாஸ்க் காட்டிட்டே இருங்க, உங்ககிட்ட பேச முடியாது. நீயா பேசிக்கங்க, மீட் போட்டுக்கிட்டே இரு. நீயா உங்களுக்குள்ள பேச. அதனாலதான் இது பேசுனது ஒரு பாயிண்ட் பேசிருக்கலாம். பேசு, என்ன பேசு. இப்ப சரி, இப்ப டெய்லியும் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அவன் எடிட் பண்றான், மார்க் பண்றான், தப்பு ஓகே, அபியூஸ் பண்றான், ரைட். இப்படி பேஸ் போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு விஷயம் நடக்குமா? நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு போக முடியாது. கிடைக்கும் டெய்லியும் வாரம் டெய்லியும் பேஸ் போட்டு விஜய் ஃபேன்ஸ் டிவிக்கேன்னு இதாகுமா? என்ன பண்ணலாம்? அவங்களை நிறுத்த சொல்ல, அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. சரி, என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் சொல்லுங்க. ராய் வாங்கி கொடுக்க வேண்டியது இல்லை. இதை வச்சு ஒரு பிராண்ட் பண்றது டெய்லி டிவிக்கே பசங்க பாருங்க எல்லாரும். நேத்து டிவிக்கே தானே ஸ்பேஸ் போட்டாங்க.